ஹலோ கைஸ். என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். மிஸ்டேக் பண்ணிட்டேங்கிறதோட மறந்துட்டேன்னே சொல்லலாம். சரி, ஓகே கைஸ். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோட பெஸ்ட் விஷஸ். இதுக்கு மேலே இருக்கிறது உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா அமையறதுக்கு வாழ்த்துக்கள். ஹலோ கைஸ், இன்னைக்கு 100 days 100 வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 14. நான் தினேஷ், இது ஜேடி உலகம். கைஸ், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்பவுமே நெருக்கமான என்னோட சகப்பி அவளோட பர்த்டே வந்து மறந்துட்டேன் கைஸ். சகப்பிங்கிறது வேறு யாரும் இல்லை, என்னோட பைக் தான் கைஸ். ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்களோட ட்ரீம் பைக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பைக்காக இருக்கலாம், ட்ரீம் பைக்காக இருக்கலாம். அதுக்கு ஒரு பெட் நேம் வைப்பாங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் நான் வச்சேன். ஆக்சுவலாக நான் எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, மறக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஏப்ரல் 14 அப்போ நான் எடுத்திருந்தேன். ஆனால் கைஸ், இப்போ நான் மறந்துட்டேன். அது மறந்ததுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸான பசங்களுக்கு பைக்குங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கிறது சொல்லவே தேவையில்ல. அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். பைக் இல்லாதனால எத்தனை அவமானப்பட்டிருப்பாங்க, எத்தனை விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறது மிடில் கிளாஸ் பசங்களான எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ வலியிலையும் வேதனையிலையும் எடுத்திருப்போம் இல்லையா? அந்த பைக்கு கிடைக்க முடியலையான்னு நம்ம கஷ்டப்பட்டு அன்னைக்கு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிருப்போம், கண்டிப்பாக பைக்கு கெத்தாக எடுக்கணும்டா, எடுத்துகிட்டு போய் அவங்க முன்னாடி நின்று இதுதான் என் பைக்குன்னு காமிப்பேன்டா அப்படின்ட்டு. ஆனால் அந்த நாள் வந்து எல்லாத்துக்கும் சீக்கிரமாக கிடச்சிடாது. பல வருஷம் ஆகும். எனக்கு அந்த மாதிரி தான் பல வருஷங்கள் ஆகி தான் வாங்கினேன். எனக்கு வந்து ஈஸியெல்லாம் கிடச்சில்ல. அப்பா அம்மா வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம் எதுவும் நடக்கலை. நானே ஜாபுக்கு போயிட்டு 1 year 2 years கழிச்சு தான் நான் பைக்கே எடுத்தேன். அந்த பைக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அது பெருசாக போயிட்டுருக்கும். என்னோட ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், சேட்னஸாக இருக்கட்டும், கோபமாக இருக்கிற டைமாக இருக்கட்டும், நிறைய மெமரிஸ் வந்து அவ கூட நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கும்போது எனக்கு அது ஒரு தனி ஃபீலாக தான் இருக்கும். கைஸ், நான் இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பாதிச்சதுனால தான் இந்த வீடியோவை நான் போடலாம்னு நினச்சேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது மறந்துருக்கீங்களா? நீங்கள் வந்து பைக்கு எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்கங்கிற விஷயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவளுக்கான பெட் நேம் வச்சிருப்பீங்கல்ல. நான் இப்போ சொல்கிறது பாய்ஸ்க்கு மட்டும் கிடையாது. கேர்ள்ஸான நிறைய பேரும் வந்து அவங்க பைக்கை வந்து லவ் பண்ணுறாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் கிடைச்சதா. எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு. அதனாலேயே மெயினாக ஆசைப்பட்டு எடுத்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் பர்த்டே அப்போ என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் லாங் ட்ரைவ் போவேன். ஒரு பூ வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். டோட்டலாக மறந்துட்டேன். அப்படிங்கும்போது எப்படிடா தினேஷ் இதை மறந்த அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளாரியே ஒரு ஃபீல் பயங்கரமாக வந்துருச்சு. இப்போ கூட இந்த வீடியோ நான் ஏன் மேக் பண்ணி போட்டிருக்கேன்னா, எனக்கும் என் பைக்குக்கும் உண்டான ஸ்டோரியை வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸானவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். என் மனசில் தோணுதை சொல்லிட்டேன். இது ஒரு ஸ்கிரிப்டாவோ இல்லை அந்த மாதிரி விஷயமாவோ சொல்லணும்னு நினச்சி நான் பண்ணலை. எனக்கு தோணுச்சு, அதனால சொன்னேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் பைக் ஒன்று இருக்கும் இல்லையா? உங்களோட ட்ரீம் பைக் இருக்குதா? அப்படி நீங்கள் என்ன ட்ரீம் பைக் வாங்கலான்னு இருக்கீங்க? அப்படி என்ன பெட் நேம் வச்சுருக்கீங்க? என் பைக்குக்கு நான் சகப்பின்னு வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், டே 15ல் பார்ப்போம். பை கைஸ்.